ஞானகுரு காட்டிய அருள் வழியில் உயிரை பற்றிய பாடலை மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் கொடுத்த அந்த அருள் பாடலை பற்றி குருநாதர் நாம் உயிரோடு ஒன்றி அவனாகவே நாம் ஆக வேண்டும் என்ற நிலையில் அந்த பாடலின் உள்கருத்தை நமக்கு விளக்க உரையாக கொடுத்துள்ளார்கள். அது இந்த வாழ்க்கையில் நாம் அருள் வழியில் இந்த உடலுக்கு பின் பிறவில்லை என்ற நிலையை அடைய வேண்டும் என்ற நிலைகளுக்கு அது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா என்று நாம் பாடலை பாடுகின்றோம். நான் இல்லை என்று சொன்னால் இந்த உடலில் உயிர் இல்லை என்றால் நான் இருக்க முடியுமோ? இந்த கேள்வி யதார்த்தமாகத்தான் கேட்கப்படுகிறது என்றாலும் இது சாதாரண மனிதனை கேட்டாலும் சொல்லிவிடுவான், உயிர் இல்லை என்றால் நான் எப்படி அப்பா இருக்க முடியும் என்று. ஆனால் அவன் அதை உணர்ந்து சொல்லுகிறானா, எப்படி சொல்லுகிறான் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏனென்றால் உயிர் இல்லை என்றால் நான் இல்லை, நான் இருக்க முடியாது. ஆனால் அவன் நான் என்று யாரை சொல்லுகின்றான்? உயிர் இல்லை என்றால் நான் இருக்க முடியாது என்றால் யாரை நானாக சொல்லுகின்றான்? ஏனென்றால் நான் அங்கே அந்த சொல் வரும் பொழுது இந்த உடலை குறித்துதான் அந்த நான் என்ற சொல்லே வருகின்றது. அது உடலைத்தான் குறிப்பிடுகின்றோம், உடலை பற்றித்தான் எண்ணி அதை சொல்லுகின்றோம். ஆனால் இதில் இந்த பாடலே இந்த உட்கருத்தே நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் என்றால் நான் என்ன, நான் என்றால் யார்? இந்த உடலா, உயிரா, ஆன்மாவா? எது இந்த நான்? நான் என்பது யார்? இப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் திடீரென்று குழப்பமோ சிக்கலோ உடலிலே சில எதிர்மறையான நிலைகள் வந்துவிட்டால் நான் நன்றாகத்தான் இருந்தேன், ஆனால் இப்பொழுது ஏனோ எனக்குள் இப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது அந்த சந்தோஷமாக நான் சந்தோஷமாக இருந்தேன் என்ற நிலைகள் இப்பொழுது எங்கே செல்லுகின்றது? ஆக இப்படி இந்த வாழ்க்கையில் சகஜ நிலைகள் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் நான் 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 என்று எத்தனை நிலைகளை சொன்னாலும் கூட இது உயிரால் உருவாக்கப்பட்டு இயக்க சக்தியாக மாறி அணுக்களின் தன்மையாக உடலாக உருப்பெற்றாலும் கூட இந்த நான் எது? நான் சந்தோஷமாக இருப்பதான் நான் என்றால் எல்லோரு நேரமும் சந்தோஷமாக இருக்க முடியும் அல்லவா? ஆனால் மாறுபட்ட உணர்வுகள் வந்த பின் நம்மால் அந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியவில்லையே. அப்பொழுது நான் என்றால் யார்? இல்லை, இதன் தன்னைத்தான் அறிதல் என்று சொல்வது. ஆக இதை அறிய வேண்டும் என்றால், அதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த வழியிலேயே நாம் அதை முழுமை பெற வேண்டும் என்றால் அதற்குண்டான உண்மைகளை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். ஆக அந்த பாடலுடைய அடுத்த வரி எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா என்று, அந்த எல்லா நினைவு என்பது என்ன என்றால் இந்த நான் யார் என்ற நிலைகளுக்கு இந்த விளக்கம் வரும் பொழுது இந்த உயிர் அதுதான் விண்ணிலே உதித்து இந்த பூமியினுடைய ஈர்ப்பிற்குள் சிக்கப்பட்டு பூமிக்குள் விஜயம் செய்து தாவர இன சக்தியில விழுந்து அதை கவர்ந்து ஆரம்ப நிலையில் புழுவாக உடல் பெற்று அதனுடைய வளர்ச்சியிலே மனிதனாக வந்தது. ஆக இப்படி எத்தனையோ கோடி சரீரங்களை பெற்றுத்தான் வந்திருக்கின்றோம். ஆக வந்த நிலை எப்படி வந்திருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு சரீரத்திலும் எத்தனையோ கடுமையான கொடுமைகள் இருந்து நரக வேதனையில் இருந்துதான் நாம் தப்பி வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வேதனையிலிருந்து விடுபட வேண்டும், தப்ப வேண்டும் என்று தீமைகளை அகற்றி 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 அந்த தீமைகளை அகற்றிலும் சக்தியாக மனித உடலை இந்த உயிர் உருவாக்கி உள்ளது. அது எதையெல்லாம் நீக்க வேண்டும் என்ற அத்தனை சரீரங்கள் நாம் எண்ணிலே எடுத்துக்கொண்டோமோ ஆக அந்த அத்தனை சரீரத்திலும் எடுத்துக்கொண்ட தீமையிலிருந்து விடுபட செய்த அந்த சக்தி, தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த சக்தி, அந்த தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கொപ്പം மனிதனை உருவாக்கி இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த அத்தனை சக்திகளும் தீமையை நீக்கக்கூடிய அந்த முழுமையான அத்தனை சக்திகளும் இந்த மனித வாழ்க்கையில் நான் பெற வேண்டும்
அந்த தீமைகளை நீக்கக்கூடிய அருள்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்றால் இங்கேயே நான் யார் என்பதை குருநாதர் சுட்டி காட்டுகின்றார் மறைமுகமாக. ஏனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளிலிருந்து நாம் தப்பித்திருக்கின்றோம். புழுவாக இருந்திருப்போம், பூச்சியாக இருந்திருப்போம், எத்தனையோ உயிரினங்களாக, எலியாக, பூனையாக, மற்ற உயிரினங்களாக, இப்படி எத்தனையோ நிலையில் இருந்துதான் நாம் பறவைகளாக இருந்துதான் மனிதனாக வந்திருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு உயிரினத்திற்கும் எடுத்துக்கொண்டாலும் அதற்குண்டான எதிரிகள் உண்டு, அது இயற்கையினுடைய மாற்றங்கள் உண்டு. இத்தனை நிலையில் இருந்து தப்ப வேண்டும் என்று எடுத்து 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 அதை உயிர் உருவாக்கி அந்த அணுசக்தியை கொண்டுதான் நாம் இந்த மனித வாழ்க்கையிலேயே நாம் மனித சரீரத்தை பெற்றுள்ளோம். மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் புழு பூச்சிகளுக்கு இல்லாத பாக்கியம் மனிதனுக்கு இருக்கின்றது. மனிதன் தனக்கு வேண்டிய பாதுகாப்பையும் தன் ஆசைப்பட்ட நிலைகளை செயல்படுத்துவதற்குண்டான அங்க அவயங்களும் பேசக்கூடிய சொல் இந்த பாஷைகளும் உண்டு. மற்ற ஜீவராசிகளுக்கு அது கிடையாது. ஆக இவ்வளவும் நாம் பெற்று மனிதனாக வந்திருந்தாலும் மனிதனிடம் ஒரு குறைபாடு உள்ளது. மற்ற உயிரினங்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ உணவை தேடுவதும் தன் இனத்தை விருத்தி செய்வதும் அதற்கு பின் அமைதியாக உறங்குவதும் தான் அவருடைய வேலை. அது கிடைத்தால் அதை உண்ணுகின்றது, கிடைக்கவில்லை என்றால் அந்த உணவுக்காக ஏங்கி அதையே எண்ணி இதிலிருந்து தப்ப வேண்டும், இதிலிருந்து மீள வேண்டும் என்று எண்ணுகின்றது. அல்லது எதிரிடம் சிக்கிவிட்டால் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்று அந்த வேதனையின்பால் சிக்கினாலும் அதை எண்ணுகின்றது. ஆக பரிணாம வளர்ச்சியில் நாம் அதை காட்டிலும் வலுவானது எண்ணி வந்து விடுகின்றோம். இங்கே நாம் சொல்வது போன்று குறையை எண்ணுவதில்லை, குறையை பேசிக் கொண்டிருப்பதில்லை, குற்றங்களையும் தவறுகளையும் நாம் எல்லோரிடம் பேசி எல்லோரிடம் அதை வளர்ப்பதில்லை. ஏனென்றால் மற்ற உயிரினங்களுக்கு அத்தகைய பாஷைகள் தெரியாது, அத்தகைய பழக்கமும் கிடையாது. அந்த வேதனைப்பட்டால் இருந்து விடுபட வேண்டும் என்றுதான் எண்ணும். வேதனையை அனுபவிக்கும், ஆனால் வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணும். ஆனால் நாம் இன்று மனித வாழ்க்கையில் நாம் வேதனைகளை படுகின்றோம், ஆனால் இருந்து மீள வேண்டும் என்று எண்ணுகின்றோமா? அந்த மீள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வலு ஓங்குகிறதா? இல்லை. வேதனையை அனுபவிக்கின்றோம். எனக்கு இப்படி வந்துவிட்டதே, எனக்கு இப்படி ஆகிவிட்டதே தெய்வமே என்று யாரையோ குறை சொல்லி அல்லது யாரையோ எதிர்பார்த்துதான் வாழ்கின்றோம். அதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உண்டான வித்தியாசம். அதனால் இந்த பாடலிலே இதை சுட்டிக்காட்டி மனிதனாக வளர்ச்சி பெற்று இவ்வளவு தூரம் வந்திருந்தாலும் நாம் வந்த பாதையை நாம் எப்படி வந்தோம் என்ற நிலைகளை உணராதபடி, நாம் நம்முடைய ஆராதனையை பயன்படுத்த தெரியாதபடி இத்தகைய நிலைகளுக்கு சிக்கிவிடுகின்றோம். அதனால இந்த பாடலிலே எல்லா நினைவையும், இங்கே எல்லா நினைவு என்று சொல்வது புழு பூச்சிகளிலிருந்து பல கோடி சரீரங்களை கடந்து கடந்து தீமைகளிலிருந்து கடந்து தீமைகளை நீக்கிடும் மனித உடல் பெற்றோம். இந்த மனித உடலோ நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய அந்த உணவிற்குள் மறைந்திருக்கக்கூடிய நஞ்சை மலமாக மாற்றுகின்றது. உணவு உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்திருக்கும் நஞ்சை இந்த உடல் மாற்றுவது போன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு தீமையான நஞ்சென்ற உணர்வுகள் அறியாது நுகர்ந்தாலும் சரி அல்லது தெரிந்து அவ்வாறு ஆகிவிட்டாலும் சரி, அதை நீக்கக்கூடிய சக்தி, அதிலிருந்து விடுபடக்கூடிய அந்த எண்ணம் என் நினைவில் வர வேண்டும் ஈஸ்வரா. எல்லாவற்றையும் நீதான் உருவாக்கியுள்ளாய். நான் எண்ணியதை இயக்குவதும் நீயே, நான் எண்ணியதை உடலாக்குவதும் நீயே. இந்த உடலாக உருவாக்கிய பின் இந்த உடலை ஆள்பவனும் ஆண்டவனாக இருப்பவனும் நீயே. ஆகவே இந்த உண்மைகளை உணர்ந்து இதை நாம் எப்படி இயங்குகின்றோம், இந்த நான் என்பது யார் என்ற இந்த சிந்தனைக்குரிய நிலைகளை நாம் எண்ணி எடுக்கப்படும் பொழுதுதான் அதன் ஞானமாக நமது உயிர் இயக்கி நம்மை அறியும்படி செய்கின்றது. ஆக நான் என்று நாம் செய்யக்கூடிய, எண்ணக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய நிலைகள் அனைத்துமே நானாகின்றது. உயிருடன் ஒன்றி அந்த உணரின் தன்மை அது இயக்கப்படும் பொழுது உயிருடன் ஒன்றிய நானாகின்றது. அதாவது நான் தான் பேசுகின்றேன், நான் தான் செயல்படுத்துகின்றேன், நான் தான் சொன்னேன் என்று நாம் சொல்லும் பொழுது அதை எண்ணக்கூடியது நானாகின்றது. ஆனால் இப்பொழுது சற்று முன் சொன்னது போன்று எண்ணியதை இயக்குவதும் உயிரே, எண்ணியதை உடலாக்குவதும் உயிரே. இந்த உடலை ஆள்பவனும் அவன்தான். இங்கே நடக்கக்கூடிய அனைத்திற்குமே அவன்தான் என்ற நிலையில் உயிரோடு ஒன்றி, உயிரோடு ஒன்றக்கூடிய நானாகும் பொழுது நாம் உயிராக அவனாக நாம் ஆகின்றோம். என்றால் மற்ற நேரங்களிலே நாம் மற்ற செயல்களில் அவனை எண்ணுகின்றோமா, அவனை பற்றி நாம் எண்ணுகின்றோமா, நினைவு கொண்டு வருகின்றோமா? இல்லை.
நுகர்ந்த உணர்வின் ஈர்ப்புக்கு சிக்கி அதைத்தான் நான் நான் என்றும் முதலில் சொன்னது. ஒரு சந்தோஷமாக இருந்தால் அது நான், நல்ல காரியத்தை செய்தால் அது நான். ஆனால் வேதனைப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ இதையெல்லாம் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னை அறியாமலே கோபம் வருகின்றது, என்னை அறியாமலே வேதனை வருகின்றது என்றுதான் இப்படி பெரிதொரு உணர்வின்பால் சிக்கி அதன் வழிதான் அங்கே நானாக மாறிவிடுகிறது. ஆக கோபத்தை நாம் எண்ணி எடுக்கப்படும் பொழுது கோபம் என்னை இயக்குகின்றது, என்னை அறியாமலே இவ்வளவு கோபம் வருகிறது என்று சொல்லுகின்றோம். இருந்தாலும் நுகர்ந்த உணர்வு இந்த உயிர் அதைத்தான் இயக்குகின்றது. ஆக நாம் நுகர வேண்டியது எது? ஏனென்றால் இந்த உயிருக்கு அழிவில்லை, இந்த உயிரோ ஒளியானது. ஆக ஒளியன்ற நிலையில் தான் இயக்கி சகலத்தையும் நமக்கு அந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. ஆனால் இந்த உயிர் ஒளி என்ற நிலைகளை உணர்ந்து அது எப்படி ஒளியாக இருக்கின்றதோ, அது எப்படி அழிவில்லாத நிலையில் இருக்கின்றதோ, ஆக அவனுடைய உணர்வை நுகர்ந்து அவனாக அந்த இருளை நீக்கக்கூடிய உணர்வாக நாம் நுகரப்படும் பொழுது இந்த உயிர் ஒளியாக இருக்கும் இந்த உணர்வை, அந்த ஒளியான உணர்வை நாம் நுகரும் பொழுது நாம் ஒளியாக ஆகின்றோம் அல்லது நான் ஒளியாக ஆகின்றேன். இதைத்தான் குருநாதர் இதை உபதேசித்து இங்கே சொல்வது உங்களுக்கு அர்த்தமாகிறது அல்லவா? ஆகவே உயிருடன் ஒன்றி நாம் எப்பொழுதுமே உயிருடன் ஒன்றியே நாம் வாழ பழக வேண்டும். ஆனால் இந்த இடத்துல உயிருடன் ஒன்றி என்று சொல்லப்படும் பொழுது எண்ணுவதை நாம் நமக்குள் வளர்க்க வேண்டும் என்று விரும்புவதை அனைத்தையுமே உருவாக்கக்கூடிய சக்தி, அதை வளர்க்கக்கூடிய சக்தி, அதை ஆளக்கூடிய சக்தி அனைத்துமே உயிர்தான் என்பதை உணர்ந்து அதை நாம் எதுவாக ஆக வேண்டும், எதை எண்ண வேண்டும், எதை செயலாக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் நாம் உயிருடன் ஒன்றி இந்த உண்மைகளை எல்லாம் உணர்த்திய ரிஷிகள் ஞானிகள் ஒளியின் சுடராக அவர்கள் அனைவருமே அந்த உயிரை உணர்ந்து உயிரின் செயலாக்கங்களை உணர்ந்து உயிர் ஒளியாக இருப்பதை உணர்ந்து அந்த ஒளியான உணர்வுகளை உயிரை போன்றே தனக்குள் ஒளி சரீரமாக இந்த மனித சரீரம் என்று சொல்லுகின்றமே பல கோடி சரீரங்களில் பரிணாம வளர்ச்சியில் வந்தது போன்று இந்த மனிதனுக்கு பின் ஒளியின் சரீரமாக புழுவாக இருந்தாலும் மற்ற பறவைகளாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் இப்பொழுது நான் என்று சொல்ல முடியுமா? ஆனால் இப்பொழுது தற்சமயத்தில் இந்த மனித உடலை பெற்றிருப்பதால் இதை நான் என்று கொண்டாடுகின்றோம். ஆனால் குருநாதர் அதைத்தான் தெளிவுபடுத்தி இந்த உயிர்தான் சகலத்திற்குமே காரணம், இந்த உயிர்தான் விண்ணிலிருந்து வந்தது. அதன் நான் யார், நான் யார், நான் என்பது யார் என்றால் இந்த உயிர்தான் நான். ஆக உயிர் தனக்குள் சேர்த்து கொண்டு வளர்த்து கொண்ட அந்த சத்துதான் உடலாக உருப்பெற்று வருகின்றது. ஆக இந்த உடல் நிலைத்ததல்ல, நிஜமானது அல்ல. ஆக எப்படி நாம் பல கோடி சரீரங்கள் இந்த மனித சரீரம் பெற்றோமோ இந்த மனித சரீரத்தில் நாம் விடுத்துவிட்டு ஒளியின் சரீரமாக உயிரை போன்றே அழியாத நிலைகள் பெற வேண்டும் என்பதால் இந்த பாடலுடைய உள்கருத்து. அதனால்தான் நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் இன்று நான் என்று இந்த உடலைத்தான் சொந்தம் கொண்டாடுகின்றேன். ஆகவே இந்த உண்மைகளை உணர்ந்து நான் உன்னை இழந்து விட்டேன் என்றால் நான் என்பதே இல்லை என்பதை அந்த ஞாபகத்தை அந்த ஞானத்தை நாம் நமக்குள் தெரியப்படுத்தும் விதமாக இந்த பாடலை உள்கருத்தை சுட்டிக்காட்டி அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைகளுக்கு ஞானிகள் உணர்வை சுட்டிக்காட்டி அந்த ஞானிகள் உணர்வை பெறக்கூடிய தகுதியாக அந்த வலிமையை அந்த மன உறுதியை மன பலத்தை பெறுவதற்கு பல கோடி சரீரங்கள் இருந்து இதை காட்டிலும் எத்தனையோ நரக வேதனைப்பட்டு நாம் தப்பித்து வந்தோமே அந்த தப்பித்து அதை பெற வேண்டும் என்று எண்ணி எடுத்த இயங்கியதை நீதானே உருவாக்கி கொடுத்தாய். அந்த எல்லா நினைவில் இந்த மனித சரீரத்தில் எனக்கு அது வேண்டும், நீ ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஒளியான உணர்வு எனக்கு வேண்டும். இந்த ஆற்றலை பருகி இந்த விண்ணுலக உணர்வுகளை நுகர்ந்து நீ எப்படி விண்ணிலே தோன்றினாயோ ஒளியாக இருக்கின்றாயோ உன்னை அழிக்கக்கூடிய சக்தி அண்டத்திலே அந்த சராசரத்திலே எங்கேயும் கிடையாது என்று உணர்த்தியும் அந்த ரிஷிகள் ஞானிகள் எந்த நட்சத்திரங்களுடைய சக்திகளை நுகர்ந்து அந்த நட்சத்திரங்களுடைய சேர்க்கையால் தான் உயிர் உருவானது, அத்தகைய ஆற்றலால் தான் அது அழியாத நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த ஆற்றலை தங்களுக்குள் இந்த மனித சரீரத்திலிருந்து அதை பருகி உயிரோடு அதை ஒன்றை செய்து அந்த வலிமையை உயிரோடு ஒன்றும்படி செய்து அதை நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அடுத்த நிலை உருவாக்கக்கூடிய உயிரிலே அந்த சக்தியை ஒளியான உணர்வுகளை வளர்த்து ஒளியின் சரீரமாகவே இன்று அவர்கள் ஒரு நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார்கள். அந்த ஒளியின் சரீரமாக அவர்களானது கொண்டு நாம் ஆக வேண்டும் என்று உயிரோடு ஒன்றி ரிஷிகளோடு ஒன்றி உயிரோடு நாம் பிரியாது அந்த மகிழ்ச்சிகளை பிரியாது இந்த வாழ்க்கையிலே அதுதான் நாம் பெற வேண்டிய உன்னதமான நிலை என்பதை இந்த மனித வாழ்க்கையினுடைய உட்பொருளை உணர்ந்து நான் யார், நான் என்றால் இந்த உயிர்தான். இந்த உடல் நிலைத்ததல்ல, நீடித்த நாள் இருப்பதல்ல. இந்த உயிர் தனக்குள்
உயர்ந்த நிலை பெறுவதற்காக, அதை வளர்ச்சி பெறுவதற்காக, படைப்பினுடைய படைப்பை படைக்கக்கூடிய படைப்பாக உருவாக்கும் நிலை பெறுவதற்குத்தான் ஒரு நெல்லில் இருந்து மீண்டும் நெல் மணிகள் உருவாகி அதையே நாம் விதைத்தால் மீண்டும் நெல்களாக உருவாவது போன்று இந்த உயிரை போன்றே உணர்வை ஒளியாக மாற்றி அந்த உயிர் அது உருவான நிலைகளை படைக்கக்கூடிய சக்தியாக இது போன்று எத்தனை படைக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற ரிஷிகள் ஞானிகள் பெற்ற நிலையில் இந்த உயிர் பல கோடி சரீரங்கள் இருந்து பூமியிலிருந்து விளைந்து சத்தின் துணை கொண்டு அந்த ஆற்றலை பெருக்கி அந்த நிலையை நாம் பெறுவதற்குத்தான் இங்கே பூமியில விஜயம் செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த உயிரின் இயக்கத்தையும் உயிரினுடைய செயலாக்கத்தையும் உயிருடைய நோக்கத்தையும் உணர்ந்து அதன் நிலையாக நாம் அவனாக, என்றால் இந்த உடல் எத்தனையோ ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு எத்தனையோ பலவிதமான துன்பங்கள் துயரங்களுக்கெல்லாம் ஆளாகித்தான் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோம். ஆனால் இப்படி மாறி மாறி வரக்கூடிய நிலைகளை அதை நிறுத்திவிட்டு என்றுமே உயிர் ஏகாந்தமாக அது அழியாத நிலைகளாக ஒளியாக சுடர்விட்டு பிரகாசிப்பது போன்று நாமும் அந்த நிலை பெற வேண்டும், பெற முடியும் மனிதனால் தான் என்பதை உபதேசித்து உணர்த்தும் ஞானகுரு காட்டிய வரையில் உயிர் ஒளியாக இருப்பதை உணர்ந்து அந்த ஒளியை நாம் காண முற்பட்டு அந்த உயிரோடு ஒன்றி அவன் ஒளியாக இருக்கக்கூடிய உணர்வுகளை நுகர்ந்து இந்த வழியில் அருளொளி பெற்று உணர்வு ஒளியாக இந்த வாழ்க்கையில பெற்று அந்த உயிரின் செயலாக்கங்களை போன்றே பேரருள் பேரொழியாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின் சப்தரிஷி மண்டலங்களின் எண்ணி அதை நுகர்ந்து அதை வளர்த்து நாம் வேறல்ல, ரிஷிகள் வேறல்ல, நாம் வேறல்ல, உயிர் வேறல்ல என்ற நிலையில் என்றுமே உயிரோடு ஒன்றி வாழும் நிலைகளாக நாம் அதை பெற வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதர் இந்த பாடலை அந்த உள்கருத்தை சுட்டிக்காட்டி நாம் எல்லோரும் அந்த உயிரின் ஒளியை பெற வேண்டும், அந்த உயிரோடு ஒளியாக நாம் ஆக வேண்டும், அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலை அடைய வேண்டும், ஆக ரிஷிகள் வேறல்ல நாம் வேறல்ல என்று என்றுமே அந்த ஒளியின் நிலைகளாக நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் இன்னல்களையும் குறைகளையும் குற்றங்களையும் இது போன்ற மற்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு அதையெல்லாம் எண்ணாதபடி நமக்குள் இருக்கக்கூடிய உயிரையும் அழியாத நிலையில் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய சக்தியையும் அது ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளையும் அதை எண்ணி பார்த்து இந்த மனித வாழ்க்கை என்ற இருள் சூழ்ந்த நிலைகளை விடுத்துவிட்டு ஒளியாக இருக்கக்கூடிய உயிரோடு ஒன்றி நாம் அந்த ஒளியின் சுடராக பிரகாசிக்க வேண்டும். அதை போன்று ஆன துருவ நட்சத்திரத்தை போன்று சப்தரிஷி மண்டலத்தை போன்று நாமும் வானிலே அழியாத ஒளி நட்சத்திரங்களாக ஆக வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய உள்கருத்து. அந்த ஆற்றலை நாம் அனைவரும் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா